அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவில் பாராட்ட வேண்டியது இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர் பரணி. நான் பாட்டு 4 பாட்டு பார்த்தேன். அது ஃபஸ்ட் டைம் கேட்டவுடனே எனக்கு அந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத பாட்டு உண்மையே என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் உண்மையிலே இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருடைய மைண்டையுமே டிஸ்டர்ப் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் யூத்துக்கு அது இனிமேல் நிறைய பேருடைய ரிங்டோனாகவும் காலர் டியூனாகவும் இருக்க போகிற பாட்டு இந்த பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் அது. அப்புறம் செம ரகல 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 ரகலன்ட்டு கடைசியில் ஒரு பாட்டு வந்தது, அதுவும் சூப்பர். அப்புறம் அந்த இன்னொரு ஸ்வைங்கிட்டு ஒரு பாட்டு வந்தது ரெண்டாவது, அந்த பாட்டும் ஏழை ஏழை சாரி ஏழை ஏழைன்னு ஒரு பாட்டு வந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. 4 பாட்டில் 3 பாட்டு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்புறம் நண்பர் செல்வமணி சொன்ன மாதிரி KS செல்வராஜ், அதாவது ஃபாரினில் போய் படம் எடுத்து அழகாக யார் வேணாலும் கேட்டலாம். ஏன்னா அங்கே வெதரே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெம்பரேச்சர் நல்லா இருக்கிறனால நமக்கு எந்த லைட்டும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் கூட தேவையில்லை. ராவாக எடுத்தாலே அது படம் ரொம்ப நல்லா வரும். பட் இதில் ஒன்றும் ரொம்ப ஒரு அழகான லொக்கேஷன்ஸ் பெரிய இது இல்லைனாலும் கூட அந்த கேமராமேன் ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். அவருடைய ஃப்ரேமிங் சரி, கம்போசிஷன் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்த படத்தை பற்றி, இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படம் வந்தது. அந்த படம் ஒரு தந்தை டைரக்ட் பண்ணி மகன் ஹீரோவாக நடித்த படம். அது இந்தியா ஃபுல்லாக பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபி. ராஜ் கபூர் டைரக்ட் பண்ணார், ரிஷி கபூர் அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அது மாதிரி 40 ஆண்டுகள் பிறகு ஒரு 73க்கு அப்புறம் இப்போ 2013 ஒரு அப்பா டைரக்ட் பண்ணியிருக்காரு, பையன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படமும் பாபி மாதிரி மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சன் உண்மையிலே அவர் ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், ரொம்ப துருதுருன்னு இருக்கார். வந்த புதுசில் நிறைய கார்த்திக், முரளி இவங்கெல்லாம் இருந்த மாதிரி நல்லா துருதுருன்னு பண்ணியிருக்கார் அவர். அந்த இந்த படம் ரொம்ப நல்லா பார்க்கும்போதே ப்ளசண்ட்டாக தெரியுது. ரொம்ப நல்ல படமாக, ஒரு வெற்றி படமாக வரணும். அதுக்கு ஒரு நல்ல சிம்டம். இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இந்த மழை இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு இந்த படக்குழுவினுடைய காட்டில் ஒரு அடைமழையாக பெய்யட்டும். வாழ்த்துக்கள்.